அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்களை எல்லாம் சிவசபரிசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் ராகு கேதுக்கள், அதாவது நேற்று ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்களான ராகு பகவானும் கேது பகவானும் ஜனன ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்த இடத்தில் கோச்சார ராகு கேதுக்கள் போனால் என்ன பலன் என்று சொல்லியிருந்தோம். இன்று ஜனன ராகுவிற்கு கோச்சார ராகு இரண்டாம் இடத்தில், ஜனன ராகுவுக்கு கோச்சார ராகு இரண்டாம் இடத்தில் பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஜாதகரது குடும்பத்தில் ஒரு அவமானம், ஒரு வழக்கு, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு மருத்துவ செலவுகள், ஒரு வெளியூர் வாசம், இடமாற்றம் என்ற நிகழ்வுகளை கண்டிப்பாக தருவார். சரிங்களா? மருத்துவ செலவுகளை கொடுப்பார். ராகுவுக்கு ராகு என்ன, கோச்சார ராகுவும் ஜனன ராகுவும் 2-12 அமரும்போது தனது குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார், ஒரு மருத்துவ செலவுகளை கொடுப்பார், அத்தோட ஒரு வம்பு வழக்குகளை கொடுப்பார், கடன் சார்ந்த உபாதைகளை தருவார் என்ற விதி சிறப்பாக செயல்படுகிறது. ஜோதிட நண்பர்களே, இதை தவறாமல் உட்கூர்ந்து நன்றாக கவனித்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் வரும் அன்பர்களுடைய ஜாதகத்தில் எவ்வாறு ராகு பகவான் தனது வேலையை சரியாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அனைவரும் நினைவு கொள்ள வேண்டும். வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை தாய்க்கும் நன்றி. சிவாய நம. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம்.